ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரொம்ப தூரத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல உங்க காதல நேர்ல சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆனா ஒரு சில டைம்ல சொல்ல முடியல. அப்படி இருந்தாலும் சரி. இல்ல ஒரு சில விஷயங்கள் அவங்க காதுல போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்க நெனைக்கும் போதும், இல்ல ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நெனைக்கும் போதும், இல்ல நீங்க அவங்கள எவ்ளோ நெனைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லும்போதும், நீங்க என்ன பண்ணலாம்னா, இருந்த இடத்துல இருந்துகிட்டே, அவங்க வந்து வெளியூர்ல இருக்கலாம், கடல் கடந்து இருக்கலாம், இல்ல உங்க கூட இல்லாமல் கொஞ்சம் தூரமா இருக்கலாம். உங்ககிட்ட ஃபோன்லயோ, இல்ல நேர்லயோ பேச முடியாம இருக்கலாம். அப்போ உங்க லவ்வ சொல்லணுமா? இல்ல ஒரு செய்திய சொல்லணுமா? இல்ல நீங்க அவங்கள பத்தி நெனைக்கிறீங்கன்னு சொல்லணுமா? அந்த மாரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த மேஜிக் வேர்ட்ஸ யூஸ் பண்ணலாம். கண்ண மூடிக்கோங்க. அந்த ப அந்த நபரை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படியே நேருக்கு நேரா இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்ளணும். நீங்க அப்படியே டிராவல் பண்ணி இப்போ கடல்ல தாண்டி இருந்தாங்கன்னா, கடல் தாண்டி டிராவல் பண்ணி உங்க எனர்ஜி அப்படியே டிராவல் பண்ணி அந்த எனர்ஜியோட அங்க போய் நேருக்கு நேரா, முகத்துக்கு நேருக்கு நேரா நீங்க விஷயங்கள் சொல்ற மாதிரி. என்ன விஷயம் சொல்லணுமோ, இப்போ நீங்க காதலிக்கிறீங்க அப்டின்னா, நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். உன்ன மிஸ் பண்றேன். அந்த மாரி கூட சொல்லலாம். இல்ல எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. இல்ல எனக்கு இது உங்ககிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்னு தெரியல. இல்ல எனக்கு இதற்கான விஷயங்கள் ஒரு ஐடியா எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு. ஆக்சுவலா இது நபருக்கு மட்டுமல்லாது, ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுடைய இது கொஞ்சம் மேஜிக் பேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா, நீங்க யாரையாவது ரொம்ப விரும்பி இருக்கீங்க. உங்க தாயோ, தந்தையோ உங்கள விட்டு பிரிந்து போயிட்டாங்க. ஆ கடவுள் கிட்ட போயிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்ணணும். இல்ல அவங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அப்படின்னும்போது, நீங்க இந்த மாரி விஷுவலைஸ் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க இருக்கிற மாதிரி நெனச்சு, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. நீங்க எங்கள பிளெஸ் பண்ணுங்கள்ல. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது. அப்படி கூட பண்ணலாம். பட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஆம் ஒரு புரொடெக்ஷன் போட்டுட்டு நீங்க பண்ணுங்க. பட் இது வந்து ஒரு காதல் பத்தி சொல்லணும். கல் கடந்து இருக்கிற நபர்கிட்ட சொல்லணும். ராத்திரியில இப்ப லவர்ஸ்க்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்ட உடனே பேச முடியாது இல்லையா? உடனே அவன் தலையாட்டுறான் கேமராமேன். ஏன்னா அவனும் காதலி கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? அது அந்த காதலி. அந்த மாதிரி காதல் சொல்லணுங்கிறபோது புரொடெக்ஷன்லாம் தேவையில்ல. அப்படியே சொல்லிக்கலாம். ஸோ அப்ப வந்து இந்த மாரி நீங்க மனதுல நெனைக்கிறத அவங்க கிட்ட சொல்லிட்டு, உங்க எனர்ஜி அவங்க கிட்ட குடுத்துட்டு, திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். அப்போ இங்கேருந்து நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா? அந்த அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா? நம்ம எனர்ஜி. அப்ப அந்த டிராவல் பண்றதுக்கு அதற்கான மேஜிக் வேர்ட். இப்ப நம்ம பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, "திறந்திடு சீசே" அப்படி சொன்னோனே தொறக்கும்ல. அந்த மாரி நம்மள அந்த ரெல்ம்க்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு "சாரியம்." "சரியம்" அப்படின்னு சொன்ன உடனேயே 3 முறை சொல்லுங்க. சொன்ன உடனேயே அந்த டிஸ்டன்ஸ்க்கு போவீங்க. "சரியம், சரியம், சரியம்" அப்படி சொல்லிட்டு அந்த எனர்ஜிக்கு போயிட்டு, நீங்க வேண்டிக்கலாம். இல்ல "ஏன் இப்படி பண்றீங்க?" இல்ல என்னோட காதல பத்தி நீங்க சொல்லணும்னு விரும்பினா, ரொம்ப உங்க காதல பத்தி சொல்லுங்க. சொன்ன பிறகு திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க சொல்லக்கூடியது "ரபியம், ரபியம், ரபியம்" 3 தடவ அதுக்கப்புறம் வந்துருங்க. உங்க எனர்ஜி சப்கான்ஷியஸ்லி டிராவல்ஸ் ஒரு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி திரும்ப வந்துரணும். நெறைய அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 300, 400 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் மேஜிக் வேர்ட்ஸா மேஜிக் ஸ்பெல்ஸா இருந்தது. ஆனா ரொம்ப இது அத வச்சு தான் நெறைய பேர் டிராவல் பண்ணியோ, இல்ல இருந்த இடத்துல இருந்து கொண்டே அவங்க அவங்களுடைய எண்ணங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும், இந்த மாதிரியான மேஜிக் ஸ்பெல்ஸ தான் யூஸ் பண்ணாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய காதலோ, உங்களுடைய அன்பையோ பகிர்ந்து கொள்ளணும்னு நெனைக்கும்போது, கண்டிப்பா பண்ணிக்கலாம்.